ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியுமே நீங்கள் அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், அதேமாதிரி மதியம் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் வந்து ஒரு 10 நிமிஷம். ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 30 நிமிஷத்தில் என்னென்ன ஒர்க் பார்க்கணும் அப்படின்றத அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். அது எப்படி பண்ணுறது, என்ன ஒர்க் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து பாருங்கள் 1ஆம் தேதியிலிருந்து 2, 3, 4, 5ஆம் தேதி வரைக்கும் பேமெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ப்ரூஃப் ரூ. 3515. இது வந்து சப்ஸ்கிரைபர் ப்ரூஃப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரூ. 3515 அவங்க வந்து பேமெண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 3800, அதுக்கு முன்னாடி 3325, அது மாதிரி 2785 சொல்லிட்டு ஏகப்பட்ட பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குறைஞ்சது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூ. 1000 மேலே தாங்க வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ ரூ. 1000 மேலே இல்லைனாலும் உங்களுக்கு டெய்லி ₹500 வந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது, அண்ட் அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஸோ எப்படி நம்ம போய் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது லாகின் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன். ஸோ லாகின் ஆகாது. ஏன் அப்படின்னா இவன் நார்மலாக மொபைல் நம்பர், ஓடிபி கொடுத்து அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து இது வந்து ஆல்ரெடி அட்டாச்சில் வந்து விட்டுருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் லாகின் கேட்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லாகின் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா வெறும் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் போடும்போது +91 அப்படின்றத போட்டு நீங்கள் வந்து போடணும். நிறைய பேர் அப்படி உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தா உள்ளே போவீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு உள்ளே போகாது. நீங்கள் +91 அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ லாகின் பண்ணி நான் ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்த்தமே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் ஆப். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் ஆப்பில் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிற கமெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அவங்க சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து நீங்களே எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டை போடுறது, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் லாஸ்ட்டில் போய் தான் முடியும். ஓகேவா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ஸோ ஷார்ட்டாக தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெடிக்ஷன் குரூப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மணிக்கு அந்த ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டெய்லியுமே அவங்க டைமிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டைமிங் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 12 மணிக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. அதேமாதிரி 4 மணிக்கு ஒரு ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். ஓகேவா? ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 12 மணிக்கு முடிஞ்சில்ல, அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஷோ பண்ண காமிக்கிறேன். ஸோ 12 மணிக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே உங்களுக்கு ரெடி அப்படின்னு உங்களுக்கு டைமிங் எல்லாம் முன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன கலர் என்ன இதில்ன்றது கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிட்டி அப்படின்றது இருக்கா. ஸோ இங்கே வந்து ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரெட்டில் ₹200 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இங்கே X1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா பேரிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெட்டில் உங்களுக்கு ₹200 கட்ட சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த ஃபண்ட் லெவலை பற்றி இப்போ நம்ம வந்து பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு 5 லெவல் ஃபண்ட் வந்து பார்த்தா வச்சுக்கணும். ஸோ 5 லெவல் ஃபண்ட் அப்படின்னா ஸோ இப்போ அவங்க ₹200 சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ₹200 போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிற அமௌண்ட் நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட அமௌண்ட் வேணும். ஸோ ஒரு இதில் ₹200 சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இவங்க சொல்கிறதே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 200, 200, 600, 1800, 200, 200, 600, 1800. ஸோ இப்படி நீங்கள் வந்து கட்டுற மாதிரி வந்துடும். ஸோ ஒன்று நீங்கள் இதுக்கு ரீப்ளேஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோவை கம்மி பண்ணிக்கோங்க. 20, 60, 180. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக வரும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ₹200 சொன்னாங்க அப்படின்னா வெறும் ₹20 கட்டுங்க. அகைன் ₹200 சொன்னாங்க அப்படின்னா ₹20 கட்டுங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரெட்டா க்ரீனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரெட்டில் சப்போஸ் இந்த ₹200 வின் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ₹200, அங்கே ₹20 வின் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ கால்குலேட் பண்ணிப்பாங்க. ₹20 வின் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு டபுள் மடங்கு வரும். ஸோ இங்கே ₹400 அப்படின்றது வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அதேமாதிரி லாஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதில் ஒரு ஜீரோவை கட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே அந்த ஃபண்ட் லெவல் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ ₹10 கட்டுங்க, ₹30 கட்டுங்க. அதாவது எப்போ கட்டணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ ₹10 கட்டுறீங்க, ஒரு கலர் சொல்கிறாங்க, அது வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ஓகே. சப்போஸ் இன்கேஸ் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கலர் சொல்லுவாங்க, க்ரீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹30 கட்டணும். ஸோ இப்போ அதுவுமே இந்த 2 கண்டினியூஸ் லாஸ் வந்ததுக்கப்புறமா தேர்ட் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ₹90 கட்டணும். ஸோ ₹90 உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ₹270 கட்டணும். ஸோ அதேமாதிரி லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 270 நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் இது பண்ணிங்க அப்படின்னா 500 சம்திங் ஒரு 900 கிட்ட வரும். ஸோ டோட்டலாகவே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ₹2000 முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணி ஸோ அவங்க சொல்கிற வந்து கமெண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5000
10,000 கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து வச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். இல்லாட்டி உங்களுக்கு 100% சுத்தமாக கொடுக்காது. ஸோ இப்போ நீங்கள் நம்ம இந்த ஃபண்ட் லெவல்ஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க, அதாவது ₹100 ₹10 ₹200 ₹20 அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாலிடாக ஒரு 100லேருந்து ₹200 வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண அதாவது ₹200 ₹20 பதிலாக ₹40 அதே மாதிரி அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாகும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இதோட கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதெல்லாமே எப்படின்னு தெரியும். ஸோ க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீனாக கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 100 ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் கீழே காமிக்கும். ஸோ ₹40 அப்படின்னா இந்த மாதிரி ₹40 காமிக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ கன்ஃபார்ம் கொடுத்து பை பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணும் கரெக்டாக வந்து பார்த்தா 12 மணிக்கு உள்ளே வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கவுண்டன் ஓடும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். டவுட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக நல்லா இருக்கலாம். பாய். அண்ட் விட்ரா பண்ணுற ஆப்ஷன்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ மீ ஆப்ஷன் போய் ஈஸியாக பேங்க் டீல்ஸ் ஆட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.